வணக்கம். ஜாயவர்த்த ஹெல்த் இடத்துலேருந்து நான் பரஞ்சோதி உதயகுமாரி பேசுகிறேன். நான் எங்கள் பரம்பரை காலத்துலேருந்தே மாடு வளர்க்குற தொழில் தான் நம்மளோட தொழில். என் கணவருடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் அவங்க காலத்துலேருந்தே மாடு தான் வளர்த்துட்டு வந்தாங்க. நான் 2020 கல்யாணம் முடிச்சு இங்கே வந்தேன். வந்த டைம்லேருந்து மாடு அந்த நேரத்தில் இருக்கலை, ஆடுகள் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு தொழில் ஒன்றும் இல்லை, சரியான தொழில் ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், இப்போ இவரோட ஒரு கூட்டாளி வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் மாடு வளர்க்குறாங்க. அவங்க எங்களுக்கு மாடு ஒரு கிடேரி மாடு ஒன்று கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து நாங்கள் வளர்த்தெடுத்தோம், சரியான ஆசையாக வளர்த்தெடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த மாடுலேருந்து தான் நாங்கள் அந்த பட்டியை பெருக்கிக்கிட்டே வந்துட்டோம். அவ்வளோ மாடுமே பெருக்கி வந்தோம். அதுக்கு பிறகு எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது. அவங்க 2 பேர்த்தையுமே படிப்பு செலவுலேருந்து எல்லாமே செஞ்சு நாங்கள் வாழ்ந்துட்டு, எனக்கு மாமியார் இருக்கிறாங்க, 84 வயசு அவங்களுக்கு. அவங்களையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இந்த மாட்டு பண்ணை இந்த பட்டியிலேருந்து தான் நாங்கள் எங்களோட தொழிலே அதுதான், வருமானம் அதிலேருந்து தான் வருது. அதான் செஞ்சுட்டு வரோம். இப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த பட்டி வசதி பிரச்சனை கொஞ்சம் குறவு எங்களுக்கு. இப்போதைக்கு எங்களுக்கு 12 மாடுக்கிட்ட இருக்குது. கண்ணுக்குட்டியெல்லாம் சேர்த்து ஒரு 12 இருக்குது. இப்போ இதுகளுக்கு பட்டி ஒழுகுது சரியான மாதிரி, இந்த பட்டி பிரச்சனைகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது பெல்வத்தைக்கு நாங்கள் பால் ஊற்ற தோணும். அந்த இடத்துல ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அவனை எங்களுக்கு நல்ல நியாயமான விலை கிடைச்சிச்சு. நல்ல விலை, நல்ல எங்களுக்கு மிச்சம் நல்லவங்களுக்கு சொலிடரி டேட் நிறுவனத்தால் எங்களுக்கு ஒரு பட்டியை செய்கிறதுக்கு நல்ல ஆதாரம் ஒன்று கொடுத்தாங்க. யூரோப்பியன் யூனியன் ஆதார டிரெக்ட் ப்ராஜெக்டில் வந்து சொலிடேரி ஆயத்தனத்துலேருந்து எங்களுக்கு பட்டி கட்டுறதுக்கான நல்ல உதவி ஒன்று கிடச்சிருக்குது. சாதாரண 10 மாடு போல் போடுறதுக்கான பட்டி எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்ததுக்கு அதை சொலிடேரி நிறுவனத்துக்கு எங்களுக்கு காரிய மண்டலத்துக்கு எங்களது பெரிய நன்றியை சொல்கிறோம். நானும் என் குடும்பத்தாரும் என் குழந்தைகள் உட்பட எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சதுக்கு பெரிய நன்றியை சொல்கிறோம். அதுக்கு உதவியாக இருந்த சார்மார்க எல்லாம் மிச்ச பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்ல தெரியாது எனக்கு. அவ்வளோ பேர்த்துக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போதைக்கு நான் எங்கள் பழைய பட்டி இருக்க இடத்த நான் கொண்டு போய் காட்டுறேன். வாங்க. பாருங்க, நான் 3 மாடு இருக்குது. 2 மாடு சினையாக இருக்குது. இந்த மாடு இது இந்த கிழமை இன்னைக்கு நாளைக்கு சொல்லலாது கண்ணு போட இருக்குது. அந்த மாடு பட்டியலில் தான் இருக்குது. அது கொஞ்சம் கால் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, அதனால இருக்குது. மற்ற 4 மாடு வெளியில் இருக்குது. அதை கிடேரி கண்ணுக்குட்டிகள்லாம் ஒரு 3 போல் வெளியே கட்டியிருக்கிறோம். பாருங்கள், இதான் பட்டி எங்களுக்கு. இந்த பட்டியில் வந்து சரியான கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நாங்கள் பால் எடுக்க இல்லாது, மழை பெஞ்சால் ஒழுகும் சரியான மாதிரி சரியான கஷ்டப்பட்டு நினச்சிக்கிட்டே இருப்போம். என்னடா செய்யுது, நம்ம தொழிலே தான், நமக்கு எந்த உதவியுமே இல்லை, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இவங்க சொலிடரி டேட் நிறுவனத்தால் எங்களுக்கு பெரிய உதவி கொடுத்தது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. மாடு உட்காந்து பால் எடுத்தால் ஒழுகும். நான் சில டைமில் பால் எடுக்க மாட்டேன், மழை நேரத்தில் பால் எடுக்கவே இல்லை, அது ஒழுகும் சரியான மாதிரி. இதான் எங்களுக்கு வாழ்க்கை. இதான் நாங்கள் இப்போ தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் கண்ணுக்குட்டி போட்டைக்கு எங்களுக்கு இன்னும் பட்டியை பெருக்கிடுவோம். இப்போ எங்களுக்கு புது பட்டி கிடச்சிருக்குது. இதெல்லாம் கொண்டு போயிட்டு போட்டு அந்த பட்டியில் நல்லா பெருசாக நல்லா பண்ணையாக செஞ்சுட்டு போவோம். நாங்கள் ஆசையாக செய்வோம். எங்களுக்கு அந்த பட்டி கிடைச்சதுல பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. வீட்டில் அவ்வளோ தருவே சந்தோஷம், குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்குமே சந்தோஷம். இப்போ இதுதான் அந்த பட்டி அவங்க எங்களுக்கு அமைச்சு கொடுத்த பட்டி. யூரோப்பியன் யூனியன் ஆதாரத்தால் கிடைச்ச டிரெக்ட் ப்ராஜெக்டால் கிடைச்ச சொலிடரி டேட்டா தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பட்டி. சாதாரணமாக 10 மாடு போடுற அளவுக்கு எங்களுக்கு இந்த பட்டிக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது அமைச்சு கொடுத்த சொலிடரி டேட்டாங்களுக்கு எங்களுக்கு குடும்பத்தானும் என் கணவரும் என் குழந்தைகளும் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு பெரிய நன்றி சொல்கிறோம். நாங்கள் பெரிய ஒரு நன்றி எங்களுக்கு. இதை வந்து நாங்கள் இப்போ இதில் மாடு அந்த பட்டியில் இருக்கிற மாடு அவ்வளோ இதில் கொண்டு வந்து போட்டுருவோம். போட்டு இதை ஒரு பெரிய பண்ணையாகவே நாங்கள் செஞ்சுட்டு போவோம். இதுக்கு பிறகு இதில் எப்படி வித்தியாசம் இதை நாங்கள் பார்ப்போம். பார்த்து இதை ஒரு பெரிய பிஸ்னஸ் அளவில் நாங்கள் கொண்டுட்டு போகணும். எங்களுக்கு ஒரு ஆசை அது.
இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே அந்த ஒரு ஆசை வந்துருச்சு. இதை நாங்கள் செய்யணும், செஞ்சு காட்டுவோம்.